ഇടവിടാതെ ഞാൻ നല്ലിടയനോടെന്നും പ്രാർത്ഥിക്കുന്നിതാ. தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இஸ்ரவேலர் பல்வேறு பாடுகளை அனுபவித்து இறுதியில் கானானுக்குள் சென்றனர். அவர்கள் சந்தித்த கடின பாடுகளில் உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, பகைவருடைய தாக்குதல் என்று சிலவற்றை நாம் சொல்லலாம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வருகின்ற பகுதியில் இஸ்ரவேலர் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவிடத்திற்கு ஆட்களை அனுப்பி அவருடைய நாட்டின் வழியாக செல்லும்படி அனுமதியை கேட்கிறார். ஏனெனில் ஏதோம் மன்னருடைய நாட்டின் வழியாக செல்கிற பொழுது அவர்கள் எளிதாக கானான் தேசத்திற்குள் செல்ல முடியும். ஆனால் ஏதோமின் மன்னர் இஸ்ரவேலரை அவரது நாட்டின் வழியாக செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஆகவே 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் ஓர் என்னும் மலையை சுற்றி போக வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எளிதாக செல்ல வேண்டியவர்கள் இப்பொழுது மலையை சுற்றி கடினப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை வந்த பொழுது 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் இறுதியில் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல வேளைகளில் நன்மையானவற்றை, ஆசீர்வாதமானவைகளை பெறுவதற்கு சில கடினப்பாடுகளை சந்திப்பது மிக அவசியமானது. ஆனால் பாடுகளையும் வேதனைகளையும் கடினப்பாடுகளையும் ஏற்க மனமின்றி சுலபமான வழியை தேடுகின்ற அனுபவம் இஸ்ரவேலரை போல நமக்கும் எழுவதுண்டு. இங்கே கடினமான வழி என்று மக்கள் கருதி மனமடிவானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, 21ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தில் மோசேக்கும் இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வந்தவர்களுக்கும் விரோதமாக ஜனங்கள் பேசி அவர்கள் பெற்ற உணவையும் அவர்கள் குடித்த தண்ணீரையும் பற்றி அவர்கள் இழிவாக பேசினார்கள். நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அற்புதமான கடவுளுடைய உணவு இவர்களுக்கு அற்பமாக தெரிந்தது. பல வேளைகளில் மனித வாழ்வில் நாம் பல அற்புதங்களை கடவுளிடம் பெறுகிறோம். நாம் அனுதினமும் பெறுகின்ற உணவு, குடிக்கின்ற தண்ணீர், நாம்
பெற்று வருகின்ற சுகமான வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்களில் நாம் பெறுகின்ற ஆசிகள் கடவுளால் அற்புதமாக பெறப்பட்டவை. பணமில்லாத நேரத்தில் பணத்தை பெற்றோம், வீடு இல்லாத வேளைகளில் வீட்டை பெற்றோம். ஆயினும் ஒரு குறை வருகிற பொழுது அல்லது சில குறைகளை சுட்டிக்காட்டி அற்புதமானவைகளை அற்பமாக எண்ணி விடுகிறோம். ஏதோ தாங்கள் செல்லுகின்ற வழி கடினமாக இருக்கிறது என்பதை கருதி தங்களை நடத்தி வருகின்ற மோசே போன்ற தலைவர்களை முறுமுறுக்கிறார்கள். நம்முடைய வாழ்விலும் குறைகளையே எண்ணி நாம் வாழுகிற பொழுது அது துன்பத்தை அல்லது கடவுளின் ஆசியை கெடுக்கின்றது. இப்படி முறுமுறுத்த ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டு பலர் உயிரிழந்தனர் என்று 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆகவே மக்கள் கடவுளுடைய தண்டனையை தங்களை விட்டு விலக்க வேண்டும் என்று கடவுளிடம் விண்ணப்பிக்கும்படி மோசேயிடத்திலே வந்து வேண்டுகிறார்கள். மோசே கடவுளிடத்தில் கேட்கிற பொழுது ஆண்டவர், நீ ஒரு கொள்ளிவாயை சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தில் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக என்று பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகின்றார். இஸ்ரவேலர் கொள்ளிவாய் சர்ப்பத்தால் அழிக்கப்பட்ட பொழுது உயர்வாக எழுப்பப்பட்ட வெண்கல சர்ப்பம் அவர்களை விடுவித்தது போல யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் பிழைப்பார்கள் என்று மோசே மூலமாக அறிவிக்கப்பட்டு அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று திருமறையில் நாம் படிக்கிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை முறுமுறுத்தலாலும் பாவங்களாலும் கடவுளுக்கு விரோதமாக சென்றிருக்கிற நாம், பரீட்சை பார்த்த நாம் வாழ்வில் விடுதலை பெறுவதற்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். முறுமுறுப்பையும் அற்பமாக நாம் பெற்ற நன்மைகளை நினைக்கிறதையும் கைவிட்டு அற்புதங்கள் தினந்தோறும் நடைபெறுவதை நம்முடைய வாழ்வில் உணர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடினப்பாடுகளும் வேதனைகளும் வருகிற பொழுது இயேசுவையே நோக்கி பார்த்து உயர்த்தப்பட்ட அவரில் அடைக்கலமும் ஆறுதலும் ஆற்றலும் பெற அவர் நம்மை அழைக்கிறார். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.
ஜெபிப்போம். வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்ததைப் போல சிலுவையில் அறையப்பட்டு எங்களுக்காக உயர்த்தப்பட்டிருக்கின்ற எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் மனமடிவின் வேளைகள் வருகிற பொழுது நாங்கள் மனமடிவாகி விடாதபடி எங்களில் அற்புதம் செய்கிற, அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கவும், இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டது போல முறுமுறுப்பினால் நாங்கள் அழிக்கப்படாமல் துன்பங்களும் கடினங்களும் பலவிதமான குறைவுகளும் எங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிற பொழுது நாங்கள் அதை பெரிதுபடுத்தாமல் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசிகளை, உன்னதமான கானான் நாடு போன்ற அனுபவங்களை நாங்கள் ஆசித்தவர்களாக உம்முடைய சிலுவையை பற்றி கொண்டு பின் செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.